வேங்கை வயல் கிராமத்திலே தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் அவர்கள் குடித்துக் கொண்டிருக்கிற தண்ணீர் தொட்டியில கடந்த 24/12/2022 தேதியும் மற்ற தினங்களிலும் அந்த தண்ணீர் தொட்டியிலே மலம் கலந்ததாக அந்த தண்ணீரை குடித்திருக்கிற கோபிகா சிறி என்ற பள்ளி மாணவி பாதிக்கப்பட்டு ஆரம்ப சுகாதாரத்தில் சேர்க்கப்பட்டார். அவருடைய தாயார் கனகராஜ் இந்த வழக்குடைய வாதியானவர் மீண்டும் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்தார்கள். அப்போதுதான் மருத்துவர்கள் அவர் குடித்திருக்கிற தண்ணீரிலே நச்சு கலந்திருக்கிறது, கண்டாமினேட் வாட்டர் சொல்லவும், அதற்கு பிறகுதான் அங்கிருக்கிற மக்கள் தாங்கள் குடித்துக் கொண்டிருக்கிற தண்ணீர் தொட்டியிலே மலம் கலந்திருப்பதை கண்டு மேலே ஏறி பார்த்து இது உடனடியாக ஊடகங்களுக்கெல்லாம் வரவும் அதற்கு பிறகுதான் இங்கே காவல் நிலையத்திலே பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கில் புகார்தாரரே இப்போ நின்று கொண்டிருக்கிற கனகராஜ் அவர்கள் தான் கோபிகாசுடைய தாயார் தந்தையாவார். அந்த வழக்கை வெள்ளனூர் போலீஸ் காவல் நிலையத்திலே எடுத்து முதலில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் வழக்கு பதிவு செய்தார்கள். 328 ஐபிசி மற்றும் 31B மற்றும் எக்ஸல் சொல்லக்கூடிய பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்தார்கள். அதற்கு பின்னால் அந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. புதுக்கோட்டைக்கு மாற்றப்பட்ட பின்னால் இந்த வழக்கிலே முறையான புலன் விசாரணை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் இது நேரில் பார்த்த சாட்சி இருக்கக்கூடிய ஒன்றல்ல, மாறாக சந்தர்ப்ப சூழ்நிலை கொண்டிருக்கிற சாட்சியாக காரணத்தினால் அந்த புலனாய்வு அதிகாரி தொடக்கத்திலிருந்தே இவைகளுக்கெல்லாம் முன்காரணம் என்ன என்றால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இதற்கான மோட்டிவ் என்பதை பார்க்க வேண்டும். ஏற்கனவே அந்த வேங்கவேல் கிராமத்திற்குரிய மக்கள் இரட்டை தமிழர்களுடைய முறையாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வழக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, கோயிலுக்கு அவர்கள் நுழைய தடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் வாழ்ந்து கொண்ட நிலங்களிலே அப்புறப்படுத்துவதற்காக ஆதிசக்திகள் முயற்சித்திருக்கிறார்கள். இது போன்ற பல மோட்டிவ் இருக்கிற போது, அது மட்டுமல்ல, அந்த டேங்க் ஆபரேட்டர் சண்முகம் என்பவர் இந்த மக்களிடத்திலே இப்போ வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பத்மான சொல்லவர், அவர் அந்த பொதுமக்களுக்கு குடிநீர் தொட்டி கட்டி தருவதாக சொல்லி வாக்குறுதியை வாங்கி கொடுத்தார். அவர் ஆனால் நிறைவேற்றவில்லை. கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றாத திட்டத்தை நிறைவேற்றதாக பொய் சொல்ல போதுதான் சண்முகம் அதை கேட்டிருக்கிறார். ஆகவே சண்முகத்தை வேலையை விட்டு நீக்கிய காரணத்தினால் மக்கள் கேட்டது உண்மை. ஆனால் இந்த வழக்கில் ஏறக்குறைய 570 நாட்கள் தொடர்ந்து வழக்கு விசாரித்திருக்கிறார்கள். நாம் கேட்பதெல்லாம் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது ஒரு சிறப்பு சட்டம். அது 1989 ஆண்டுக்கு பின்னாலே ஒரு குற்றம் அல்ல, இது ஒரு வன்கொடுமை, அட்ராசிட்டி என்ற வார்த்தையை போட்டிருக்கிறார்கள். என்று கேட்டால் தலித் மக்கள் காலங்காலமாய் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டு ஓரகட்டிருக்கிற மக்கள் அவர்கள் உரிமைகளை பெறுவதற்காக வருகிற போது ஆதிக்க சக்திகள் இப்படிலாம் தடுக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் வேங்கை வேலையிலே நடந்து கொண்டிருக்கிற கொடுமைகளுக்கு எதிராக அங்கு இருக்கிற மக்கள் திரண்ட போது திட்டமிட்டு அந்த மக்களை பழிவாங்குவதற்காக இதுபோல சேர்ந்திருக்கிறது. நம்மை பொறுத்தவரை விசாரணை என்பது மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளருடைய அந்தஸ்துக்கு குறையாத ஒருவர், டிஎஸ்பி என்று சொல்லக்கூடிய ரூல் 7/1 வரக்கூடிய அவர் சாதாரணமாக அல்ல. அந்த வழக்கில் போடப்பட்டிருக்கிறது, போலீஸ் ஆபீசர் நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் டிஎஸ்பி வித் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் என்கிறார்கள். இந்த சட்டத்திலே அனுபவமும் அறிவும் கொண்டிருக்கிறதும் போட வேண்டும். ஆனால் ஒரு கொடுமை என்னவென்றால், இந்தியாவில் ஆதிக்க சக்திகளை சார்ந்திருக்கிறவர்கள் இந்த சமூகமே சாதியமாக இருக்கிற காரணத்தினால் காவல்துறையிலேயும் சாதியம் இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஆகவே இந்த சட்டத்திலே அடிப்படை அனுபவமும் அறிவும் இல்லாமல் போடுகிற காரணத்தினால் சட்டத்தை பற்றி உள்வாங்கிக் கொள்ளாமல் ஒரு சாதாரண குற்றமாக கருதுகிறார்கள். ஆகவேதான் இந்த வழக்கிலே கடந்த ஏறக்குறைய 25/6/2024 இதுல இப்போது குற்றம் சாட்டப்பட்டதாக போடப்பட்டிருக்கிற முத்துராஜ் மற்றும் சுதர்சனம் ஆகியவர்களை எல்லாம் வரவழைத்து ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்து இதே காவல்துறை அதிகாரிகள் குற்றத்தை ஒத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒன்றுமில்லாம் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போதுதான் இவர்களுக்கு பயம் வந்தது. அப்போதுதான் விடுதலை சிறுத்தைகள் அமைப்புடைய வழக்கறிஞர் பிரிவுடைய தலைவராக கூடிய வழக்கறிஞர் பார்வேந்தர் அவர்களும் அவரை சார்ந்திருக்கிற தோழர்கள்